இன்றைக்கி ஃபுல்லாக மில்லட்ஸாக சேர்த்து இட்லி மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து குதிரவாளி, நான் வந்து குதிரவாளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குதிரவாளி சேர்த்துக்கலாம், தினை, சாமை, இல்லைன்னா வந்து ராகி, எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். 1 1/2 டம்ளர் அளவுக்கு குதிரவாளி சேர்த்துக்கிறேன். 2 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தம் 6 டம்ளர், 4க்கு 1 அந்த மாதிரி வந்து உளுந்து சேர்த்துக்குவோம். இப்போ மொத்தம் 6 டம்ளர். அதனால் வந்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து ரொம்ப முக்கியம். வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 5 டைம் கழுவிடுங்க. மில்லட்ஸ் வந்து கொஞ்சம் அழுக்கு, தூசு எல்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 4 5 டைம் கழுவிட்டு மார்னிங் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் அரைச்சிடுங்க, ஈவினிங் ஊற வச்சிங்கன்னா மார்னிங் அரைச்சிடுங்க. அந்த மாதிரி ஊறட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. நான் மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங்காக அரைச்சேன். கொஞ்சம் வந்து நல்லாவே கொரனே அரைச்சிட்டேன். அப்போ தான் வந்து இட்லி ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால் நல்லாவே கொரன்னு அரைச்சிடுங்க. பாதிக்கு பாதி இல்லை, ஒரு 3/4 பங்கு அந்த மாதிரி அரைச்சா போதும். கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி கொரன்னு இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இட்லி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க, இல்லை தோசை ஊற்றுறீங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக கூட கரைச்சி வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் லாஸ்ட் வரைக்கும் இட்லி தான் ஊற்றுவேன். லாஸ்ட்டு மாவு மட்டும் ஒரு 2 3 தோசை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஊற்றிக்குவேன். அதனால் நான் இட்லிங்கிறதுனால நல்லா கெட்டியாகவே கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா இப்போ ஈவினிங் அரைச்சி வைக்கிறீங்கன்னா மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா இது பொங்கியும் வராது, இட்லியும் வந்து சாஃப்டாக வராது. இப்போ பாருங்களேன் எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு. நல்லா நுரைச்சி ஒரு மாதிரி உள்ள லேயராக சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து எதுவுமே நம்ம ஒயிட் ரைஸ் எதுவுமே சேர்க்கல. இப்போ வந்து நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பயங்கர சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ இன்னும் சூடாக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.